அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு தோழர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்கள் ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு பண்பாடுகள் பெருசாக தெரியாது. இஸ்லாம் வந்து பண்பை சொல்லிக் கொடுத்து அவர்களை மனித புனிதர்களாக மாத்துச்சு. அந்த நேரத்தில் அவர்கள் ரசூலுல்லாஹை முஹம்மது என்று கத்து கூப்பிடுவாங்க, குரலை கொஞ்சம் உயர்த்தி பேசுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேசுகிற நேரம் அப்படி பேசுவாங்க. ஏனென்றா இந்த உலகத்தில் ஆட்சியாளர்கள், தலைவர்கள் எல்லாம் பயமுறுத்தி தங்களுக்கு கட்டுப்பட வைத்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை உசுப்பினா தலையே வெட்டிடுவார்கள். அதனால் மன்னரே என்று நடுங்குவார்கள். மரியாதை மனசில் இருக்கிறதோ இல்லையோ பயத்திலே நடுங்குவார்கள். பெருமானார் என்ன சொன்னார்? தோழர்கள் என்று பேசினார். அப்துஹு வரசூலுஹு என்றார். அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொன்னார். அவருடைய அடிமை என்று சொன்னார். இதைத்தான் மக்களுக்கு சொன்னார். ராஜா என்று மலிக் என்று சொல்லி என்னைக்காவது ஷஹாதா சொல்லி இருக்கிறோமா? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ் முடிக்கலாம். அப்துஹு வரசூலுஹு என்று சொல்லுவோம். நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்ல சொன்னார்கள். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்ல சொன்னார்களே தவிர பள்ளிவாசலுடைய நிர்வாகி என்று சொல்லவில்லை, ஊருடைய தலைவர் என்று சொல்லவில்லை, ஜஸீரத்துல் அரபுடைய தலைவர் என்று சொல்லவில்லை, இந்த உம்மத்தின் தலைவர் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய அடிமை, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை என்று சொல்லுங்கள். அதனால் அந்த மக்கள் சர்வசாதாரணமாக பெருமானாரோடு பழகுவார்கள், உட்காருவார்கள். பெருமானாரும் தனக்கு மரியாதை தருவதை எல்லாம் தடுத்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு சிலருடைய குரல்களை பொறுத்தளவில் கொஞ்சம் அவங்க இயல்பிலேயே ரொம்ப சப்தமாக பேசக்கூடியவங்க. ஷாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொஞ்சம் இயல்பிலே சப்தமா பேசக்கூடியவர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான். லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்க நபியின் முன்னாடி உங்களுடைய குரல்களை எல்லாம் உயர்த்தி பேச வேண்டாம். அல்லாஹ்வுடைய எல்லா நன்மைகளையும் துடைத்து அழித்து விடுவான். அது நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகை அறிவிக்கிற நேரம் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணல. இந்த வகையோடு திரும்பி போனவர் அவரை காணல. அல்லாஹ்வுடைய தூதர் சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் இந்த செய்தியை பார்க்கலாம். பெருமானார் என்ன பண்றாங்க, ஒரு மனிதரை அனுப்புறாங்க. ஷாபித் காணல, என்னன்னு பாருங்க. அவர் போய் பார்க்கிறார். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகளை சாய்த்து கொண்டு என்னமோ ஒரு பெரிய கவலை நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கவலையாக இருக்கிறார். ஷாபித் என்னப்பா என்று கேட்கிற நேரம் அவர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லிவிட்டானே, நபியை குரலில் உயர்த்தி சப்தமாக அழைத்து பேசினால் எல்லா செய்த நன்மைகளும் அழிந்து விடும் என்று. எல்லா நன்மையும் என்னுடைய அழிந்தால் நான் நரகவாசியாச்சே, நான் எப்படி சந்தோஷப்படுவது என்று அவர் சொல்லுகிற நேரம் அழ ஆரம்பித்து விட்டார். அந்த மனிதர் அதையெல்லாம் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ்விடம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், சாபித் பின் கைஸ் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். உங்களுக்கு சப்தமாக பேசிவிட்டார்கள் என்று நினைத்து எல்லா நன்மைகளும் அல்லாஹ் அழித்து நரகத்தில் போட்டு விடுவான், நரகவாசியான நான் எப்படி இன்பமாக இருப்பது என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? போய் சொல்லுங்கள், சாபித் நரகவாசி அல்ல, அவர் நரகவாசி அல்ல, அவர் சொர்க்கவாசி. அவர் வேணுமென்றே அப்படி பேசவில்லையே, இயல்பிலேயே அவர் அப்படி குணம் படைத்தவர் தானே, அவருடைய குரல் அப்படித்தானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? பாலைவனத்து மண்ணிலே தன்னுடைய இயல்பான குரலில் கூட பிழை நடந்தால் நரகத்துக்கு போயிருவோமோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை எல்லாம் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவானா என்ற பயம் வர அவர்கள் முகம் வாடி அவர்களுக்குள்ள பெரும் சோகம் நடந்து அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிற அளவுக்கு அவர்கள் பாலைவனத்து மண்ணில் வாழ்ந்தால் நிஜமாக அவர்கள் மறுமையை நம்பினவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் இயல்பிலேயே அந்த குரல் படைத்தவர்கள், இயல்பிலேயே சப்தமாகத்தான் பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த பிழையை செய்கிற நேரம் நடுங்கி போகிறார்கள் என்று சொன்னால் மறுமையை எப்படி நம்பியிருக்கிறார்கள், மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவிடம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு எவ்வளவு தங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த உம்மத்தின் சிறப்பான 2 தோழர்களுக்குள்ள சின்ன ஒரு வாக்குவாதம், ஷைத்தான் நடுவில் பூந்து விட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் ஏன் இதெல்லாம் முதலில் சொல்கிறேன் தெரியுமா? நிஜமாக மறுமையை நம்பி இருந்தால் இந்த பண்பாடுகள் எனக்கும் உங்களுக்கும் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபாக்களுடைய மூளையில அல்லாஹ் வேற ஏதோ ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி அந்த சிஸ்டத்தை போட்டனால அவர்கள் மனித புனிதர்களாக மாறல. அவர்கள் இதையெல்லாம் நம்பினார்கள்.
பெருமானார் நாவசித்து பேசிய வார்த்தைகளை நம்பினார்கள், அதனுடைய வாழ்க்கைகளை மாற்றிக் கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் கொஞ்சம் முத்திய உடனே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. பிழை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய. அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள்? அப்படியே வீட்டுக்கு போய் விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தின் சிறப்பானவர்கள், கொஞ்சம் சிந்திப்பதற்கு சொல்கிறேன். ஒரு பக்கமாக நான் பேசினேன், அதாவது மார்க்கத்திலே ஆர்வம் இல்லாதவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? படம், கூத்து, கும்மானம், அது இது என்றெல்லாம் போவார்கள். மார்க்கத்திலே ஆர்வம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே வந்து தொழக்கூடியவர்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பில் ஈடுபடக்கூடியவர்கள், நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், அவர்கள் தாயிகளாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ள ஒரு பெரிய நிலைமை வந்து விட்டது. தலைவர், செயலாளர் என்றெல்லாம் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக வேண்டி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக வேண்டி பொருளாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் மற்றவர்கள் போன்ற அல்ல. அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ள 2 முருகல் வந்தா என்னாகும் பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தின் மிக சிறப்பானவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய பிழையை உணர்ந்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறார். கதவை தட்டுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார். உமர் பின் கத்தாபிடம் 3 தடவை சொல்கிறார். கோபம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகைத்திருந்தது. அவருக்கு கோபம் மிகைத்திருந்தது. ஆனால் எப்படி கோபப்பட்டார்கள்? இருவரும் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் கோபம் முத்தி கொண்டு போகிறது. இருவரும் பிரிந்து விட்டார்கள். ஷைத்தான் நடுவில் வந்ததனால் இருவர் அவர் வீட்டுக்கு போய்விட்டார். இவர் பள்ளியில இருந்து இவருக்கு மனசு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த பாதிப்பு என்று நான் சொல்கிறேன். வீட்டுக்கு போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் யார்? நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்பதா? அவர் யார்? நான் எந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், பெருமானுடைய தலை வேண்டும் என்று கேட்டவர், பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவர். இவர் யார்? இவரிடம் போய் ஏதாவது கேட்பதா என்று சிந்திக்கலாம் தானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமின் கௌரவமாக என்றைக்கும் பார்க்க மாட்டான். நான் மூத்த தௌஹீத்வாதி, நான் மூத்த கொள்கைவாதி, பள்ளிவாசல்களை முன்னாள் தலைவர், இவையெல்லாம் அவர்களுக்கு செல்லுபடியாகாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையெல்லாம் வைத்து மறுமையில் விசாரிக்க மாட்டான். நீதம், நேர்மை மட்டுமே மறுமையுடைய விசாரணையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3 தடவைகள் சத்தமிட்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு விட்டு அவர் போய்விட்டார். பெருமானிடம் போய் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பிரச்சனை, பிழை என்னுடையது யா ரசூலல்லாஹ். இதை சொல்லுவதற்கே பெரிய மனசு வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை சொல்லுவதற்கே பெரிய மனசு வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நாம் எல்லாம் 1000 பிழைகளை சொல்லி செய்துவிட்டு அடுத்தவர் மேல் பிழையை போட்டுவிட்டு நான் என்ன பிழை செய்தேன் என்று தான் கேட்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, சக தாயிமார்கள், சத்தியத்தை சொல்லக்கூடிய தௌவா களத்தில் உள்ள மௌலைமார்களுக்குள்ள இந்த மாதிரியான போக்குகள் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விட்டு கொடுக்கும் தன்மைகள் இல்லை, விட்டு கொடுக்கும் தன்மைகள் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், பிழை என்னுடையது யா ரசூலல்லாஹ், பிழை உமருடையது இல்லை யா ரசூலல்லாஹ். அவர் கோபித்து விட்டு போய்விட்டார் யா ரசூலல்லாஹ். எதுக்கு பயந்தார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் கேட்பானே, இது ஏன் செய்தாய் என்று கேட்பானே. ஒரு முஸ்லிமுக்கு ஏசுவது பாவம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிமுக்கு ஏசுவது பாவம். அவர்கள் தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிமோடு வாக்குவாதம் பண்ணலாமா? முஸ்லிமோடு ஏசலாமா? முஸ்லிமோடு சண்டை பிடிக்கலாமா? அது பயங்கரமான குற்றமாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி சொல்கிறேன், இன்றைக்கு அதெல்லாம் சர்வ சாதாரணம். தனியாக பேசணும் முஸ்லீம் என்றால் யார் என்று நான் நினைத்திருக்கிறேன். தனியாக பேச வேண்டும் முஸ்லீம் என்றால் யார் என்று. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், யார் முஸ்லீம், யார் முஸ்லீம்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதாவது அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி, எவருடைய கரத்தால், எவருடைய நாவினால் பிற முஸ்லிம் பாதுகாக்கப்படுகிறான், அவன் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். ஜமாத் கண்ணோட்டத்தில் கண்ணாடி போட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த முஸ்லிமையும் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் எவனையும் திட்டுவதற்கு எனக்கும் உங்களுக்கு அதிகாரம் தரப்படவில்லை. சிபாஹபுல் முஸ்லிம் ஃபிஸ்குன், முஸ்லிமை ஏசுவது பாவம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் முஸ்லிம் என்று நீங்கள் யாரையெல்லாம் பார்த்தீர்களோ அவரோடு உங்களுக்கு வாளை தூக்க முடியாது. அவரோடு நடப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு முஸ்லிமை நீங்கள் பகைக்க கூடாது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய வியாபாரத்தை நீங்கள் உடைத்து விட்டு உங்கள் வியாபாரத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்றார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? அத்தக்குவா ஆகுனா, அத்தக்குவா ஆகுனா, அத்தக்குவா ஆகுனா, தக்குவா இங்கே, தக்குவா இங்கே, தக்குவா இங்கே என்றார்கள். தொழுது விட்டு சொல்லவில்லை, தொழுகையாளிகளை பார்த்து சொல்லவில்லை. ஒரு முஸ்லிமுடைய வியாபாரத்தை முந்திக் கொண்டு உடைத்துக் கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டாம் என்றார்கள்.
வலா தனாஜசு, என்ன பண்ணாதீர்கள், வலா தபாகது, ஒரு முஸ்லிமை பகைக்க கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகைமை வரக்கூடாது என்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு சொன்னால் அத்தக்வா ஆகுனா என்றார்கள். தக்வா இங்கே இருக்கிறார்கள். எதுக்கு சொன்னார்கள் தெரியுமா? முஸ்லிமுடைய உரிமையில் பேசினார்கள், முஸ்லிமுடைய விஷயத்தில் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இது என்ன மாதம் என்று கேட்டார்கள், இது என்ன தினம் என்று கேட்டார்கள். எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? யௌமுல் அரஃபா, வருடத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள். யௌமுல் அரஃபா எப்படிப்பட்ட நாள், பைத்துல்லாஹ் எப்படிப்பட்ட இடம், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்றார்கள், ஒரு முஸ்லிமுடைய கௌரவம் புனிதம் என்றார்கள், ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பற்றி ரசூலுல்லாஹ் அப்படி பேசினார்கள். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆலிம், இந்த சமூகத்தின் இல்முடையவர், ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்தவர். அல்லாஹ் அவருக்கு இல்மை நசீபாக்கி இருந்தான். அவர் என்ன செய்தார்? அவருடைய சிறப்பை பார்க்கவில்லை, அவருடைய தகுதியை பார்க்கவில்லை. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? மறுமையுடைய விசாரணையை மையப்படுத்திக் கொண்டு உமர் பின் கத்தாபுடைய வீட்டுக்கு போனார். நான் இதையெல்லாம் சொல்லுகிற நேரம் வெளியில் உள்ளவர்கள், டிவி பார்க்கிறவர்கள், விபச்சாரத்தில் மூழ்கிறவர்கள், அவர்களை கொஞ்சம் விட்டு விடுங்கள். எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் பார்ப்போம். குடும்பத்தில் விட்டோமா, நிர்வாகத்தில் விட்டோமா, சபையில் விட்டோமா என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கே சுவர்க்கம் இருக்கிறது? எங்க மறுமை விசாரணைக்கு நாம் பயந்தோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நிக்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனசு கல்பு இறங்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளால் அவர்களை நலைத்து வைத்திருந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களும் மனிதர்கள், மலக்குகள் அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று ரசூலுல்லாஹ் இப்படி நிற்கிறார்கள் மஸ்ஜித் நபவியிலே. அவர் என்ன பண்ணுகிறார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், பிரச்சனை என்னுடையது யா ரசூலல்லாஹ், பிரச்சனை என்னுடையது யா ரசூலல்லாஹ். அவர் சொல்லிக் கொண்டிருக்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாப் கதவு வரைக்கும் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வீட்டிலிருந்து மனம் கேட்காமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எனக்கும் இப்படி ஆகிவிட்டதே, அபூபக்கர் வீட்டு தேடி வந்தாரே, நான் பேசவில்லை என்பதற்காக வேண்டி மறுமையில் பதில் சொல்ல வேண்டுமே. ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் முன்னாடி நின்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த செயல்பாடிலாவது அப்படி ஒரு உணர்வு நமக்கு வந்தது உண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கதவு பக்கத்திலே நிற்கிற உமர் பின் கத்தாபை ரசூலுல்லாஹ் முறைச்சி பார்த்தார்கள். இப்படியே பார்க்க உமர் பின் கத்தாப் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய நடுக்கம் எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய முட்டை கீழே அடித்துக் கொண்டு அழுதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு அவர் செய்த பிழை போன்று அவர் அழுது கொண்டு ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு விட்டார்கள் என்று அவர்கள் அழுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா நகரம், அவருடைய மனிதர்கள் யார், அவர்கள் யார் என்று சிந்திப்பதற்கு உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய கல்புகளில் ஆழமாக மறுமை நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எக்கச்சக்கமான வரலாறு, எக்கச்சக்கமான வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அதாவது இடது பக்கம், சின்ன ஒரு பையன் வலது பக்கம் பால் கொண்டு வர தரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? பாலை குடித்து விட்டு முதலிலே நீங்கள் விட்டு கொடுத்தால் அபூபக்கருக்கு கொடுப்பேன் என்றார்கள். நீங்கள் விட்டு கொடுத்தால் இடது பக்கத்திலே கொடுப்பேன். அந்த பையன் என்ன சொன்னார்? இல்லை, சுபஹானல்லாஹ், வலதை முற்படுத்த வேண்டும் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் வலதையே முற்படுத்தினார்களே. அந்த நேரத்தில் அவர்கள் அஞ்சியது அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ஒரு சமூகம் மறுமையை நம்பினால் அந்த சமூகத்துடைய செயற்பாடுகள் அதை காட்டிக் கொடுக்கும், அவருடைய நடவடிக்கைகள் காட்டிக் கொடுக்கும், அவருடைய வியாபாரத்தின் நேர்மைகள் அதை காட்டிக் கொடுக்கும், அவருடைய பேச்சின் நியாயங்கள் அதை காட்டிக் கொடுக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான விசாரணை ஒன்று, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இலகுவாக எடுத்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறாள், அவள் இரவெல்லாம் தொழுகிறாள் யா ரசூலல்லாஹ், நன்றாக நோன்பு பிடிக்கிறார் யா ரசூலல்லாஹ், அதிகமாக தர்மம் கொடுக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ், ஆனால் யா ரசூலல்லாஹ் அண்டை வீட்டாரோட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை யா ரசூலல்லாஹ், இவருக்கு மறுமையில் என்ன நிலைமை யா ரசூலல்லாஹ். எதுக்கு கேட்டாங்க தெரியுமா? அப்படி ஒருவர் தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், எல்லாம் செய்கிறார், இப்படி எல்லாம் செய்கிற நேரம் அவர் அண்டை வீட்டாரோட பிரச்சனைப்படுத்துறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் அண்டை வீட்டாரை பத்தி? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகிறார்களோ அவர் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்றாங்க. அவ்வளவு முக்கியத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். அண்டை வீட்டார் சம்பந்தமாக எக்கச்சக்கமான ஹதீஸ் சொன்னாங்க. இதை புரிந்து கொண்ட தோழர்கள் எப்பொழுதுமே அதை கேட்பார்கள். ஒன்று நடக்க முன்னாடி அதை கேட்பார்கள்.
உதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் உமர் பின் கத்தாப், உதைஃபா, ரசூலுல்லாஹ் உங்களிடம் முனாஃபிக்குடைய பட்டியல் சொன்னார்கள், எனக்கு பெருசாக ஒன்று வேணாம், என் பேர் அதிலே இருக்கிறதா என்று பார்த்து விட்டு சொல்லுங்கள் உதைஃபா என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்தில் யார் இதெல்லாம் கேட்டது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயந்து நடுங்கினார் ரப்புல் ஆலமீனுக்கு. அவ்வளவு நடுங்கிறதுனால அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொன்னார்கள், யார சொல்லலாம், அந்த பெண்ணுடைய இபாதத்தில் எந்த குறைபாடும் இல்லை யார சொல்லலாம், நன்றாக ஒரு ஆபித், நல்ல தொழுவார்கள் யார சொல்லலாம், ஆனால் அண்டை விட்டார் விஷயத்தில் இப்படி யார சொல்லலாம் என்று சொல்லுகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஹிய ஃபின்னார் என்றார்கள். அவள் நரகவாசி என்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மறுமை விசாரணை என்ன நடக்க போகிறது, எப்படி விசாரிக்க போகிறான் என்று சொல்ல முன்னாடி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகிற நேரம் மறுமையை நம்பி இருந்தால் சின்னதாக கருதுவோமே, அதையெல்லாம் தூர வீசிவிட்டு சின்னது பெருசு இல்லாமல் அல்லாஹ்வுக்கு எது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எதை பெருசு எது சின்னது என்று சொன்னதோ அதை நோக்கி நானும் நீங்களும் போவோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மறுமையுடைய நம்பிக்கை.